அனைவருக்கும் வணக்கம். ஜூலை 14, 2026 ஆனி மாதம் 30ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை ராசி பலன்கள். திதி, நட்சத்திரம், ராகு காலம், யமகண்டம், நல்ல நேரமெல்லாம் கடைசியில சொல்லியிருக்கேன். தேவைப்படுறவங்க பார்த்துக்கலாம். இப்போ 12 ராசிக்கான பலன்களை காணலாம். முதலில் மேச ராசி பிறந்தவர்களுக்கான பலன்கள். 3ஆம் இடத்தில் சந்திரன். உங்களின் தன்னம்பிக்கையும் செயல்திறனும் அசாத்தியமாக இருக்கும். நீண்ட நாட்களாக தள்ளிப்போன காரியங்களை இன்று வேகமாக கையாள்வீர்கள். தகவல் தொடர்பு, ஊடகம் மற்றும் இணைய வழி தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் பாராட்டுகளும் கிடைக்கும். இளைய சகோதரர் வழியில் ஒற்றுமை பலப்படும். குறுகிய தூர பயணங்கள் அனுகூலமான பலன்களை தரும். பரிகாரம் துர்க்கை அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட நன்மைகள் பெருகும். அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு அல்லது மெரூன். அதிர்ஷ்ட எண் 93. ரிஷப ராசியில் பிறந்தவர்கள். இரண்டாம் இடத்தில் சந்திரன். பொருளாதார நிலை மிகவும் திருப்திகரமாக இருக்கும். வராமல் இருந்த பழைய பாக்கிகள் அல்லது கடன்கள் இன்று கைக்கு வரலாம். குடும்பத்தில் சுப காரியங்கள் பேசுவதற்கு உகந்த நாள். உங்களின் பேச்சாற்றலால் வாடிக்கையாளர்களை கவர்ந்து வியாபாரத்தில் புதிய லாபத்தை காண்பீர்கள். சுவையான உணவு மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கும். பரிகாரம் மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளை நில மலர்கள் சாற்றி வழிபடவும். அதிர்ஷ்ட நிறம் பால் வெள்ளை அல்லது கிரீம் நிறம். அதிர்ஷ்ட எண் 62. மிதுன ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசியிலேயே சந்திரன் பயணிப்பதால் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் இருப்பதால் மனதில் புதிய கற்பனைகளும் தொழில் சார்ந்த புதிய திட்டங்களும் உதிக்கும். எனினும் ஒரே நேரத்தில் பல வேலைகளை இழுத்து போட்டு கொண்டு செய்ய நினைப்பதால் மனக்குழப்பம் சோர்வும் ஏற்படலாம். நிதானமாக செயல்படுவது நல்லது. தாயாரின் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் தேவை. இன்று ஆடை ஆபரண சேர்க்கைக்கான நேரம். பரிகாரம் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் சாற்றி அர்ச்சனை செய்ய குழப்பங்கள் தீரும். அதிர்ஷ்ட நிறம் கிளிப்பச்சை அல்லது மரகத பச்சை. அதிர்ஷ்ட எண் 51. கடக ராசியில் பிறந்தவர்கள். 12ஆம் இடத்தில் சந்திரன். சுப விரயங்கள், நல்ல காரியங்களுக்காக செலவுகள் அதிகரிக்கும் நாள். வீடு மாற்றம், வண்டி வாகன பழுது பார்த்தல் அல்லது தொழில் முதலீடுகள் போன்ற செலவுகள் ஏற்படலாம். வெளிநாடு தொடர்புடைய தொழிலில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். தூக்க குறைபாடு ஏற்படலாம் என்பதால் இரவில் தேவையற்ற சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக ஈடுபாடு மன அமைதியை தரும். பரிகாரம் சிவபெருமானுக்கு அர்ச்சனை அல்லது மனதார வழிபாடு செய்வது மன அமைதியை தரும். அதிர்ஷ்ட நிறமும் முத்துவெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 2, 7. சிம்ம ராசியில் பிறந்தவர்கள். 11ஆம் இடத்தில் சந்திரன். இன்று உங்களுக்கு பொன்னான நாள். தொட்ட காரியங்கள் அனைத்தும் தடையின்றி முடியும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த புதிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு பற்றிய செய்திகள் வரலாம். மூத்த சகோதரர் மற்றும் நண்பர்கள் உங்களின் வளர்ச்சிக்கு பக்க பலமாக இருப்பார்கள். வியாபாரத்தில் எதிர்பாராத திடீர் லாபம் கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் சேர்க்கை உண்டாகும். பரிகாரம் சூரிய பகவானுக்கு காலையில் நீர் குடித்து அரக்கியம் வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் குங்கும நிறம். அதிர்ஷ்ட எண் 1, 9. கன்னி ராசியில் பிறந்தவர்கள். 10ஆம் இடத்தில் சந்திரன். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் நாள். புதிய வேலை தேடுபவர்களுக்கு இன்று நல்ல நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரும். மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். தொழில் சார்ந்த புதிய யுக்திகளை கையாண்டு லாபம் ஈட்டுவீர்கள். சமூகத்தில் மதிப்பு மரியாதையும் உயரும். பரிகாரம் பெருமாள் கோவிலில் நெய் தீபம் ஏற்றி வழிபட உத்தியோக உயர்வு கிட்டும். அதிர்ஷ்ட நிறம் கரும் பச்சை அல்லது அதிர்ஷ்ட எண் 5, 6. துலா ராசியில் பிறந்தவர்கள். 9ஆம் இடத்தில் சந்திரன். அதிர்ஷ்டமும் தெய்வ அனுகூலமும் நிறைந்த நாள். தந்தையார் மூலமாகவோ அல்லது தந்தை வழி உறவினர்கள் மூலமாகவோ பெரிய ஆதாயங்கள் உண்டாகும். நீண்ட நாட்களாக தள்ளி போன காரியங்கள் சுமூகமாக முடியும். ஆன்மீக பெரியோர்களின் ஆசிகளும் வழிகாட்டுதல்களும் கிடைக்கும். வெளிநாட்டு பயணம் செல்ல விரும்புபவர்களுக்கு விசா தொடர்பான காரியங்கள் சாதகமாக முடியும்.
இன்று நீங்கள் எண்ணும் எண்ணங்கள் நிறைவேறும். அதிர்ஷ்டகரமான நாள் என்றே கூறலாம். பரிகாரம் வீட்டிலேயே குலதெய்வத்தை நினைத்து நெய் தீபம் ஏற்றவும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளி நிறம் அல்லது சந்தன நிறம். அதிர்ஷ்ட எண் 7, 5. விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் புதிய முதலீடுகள், முக்கிய ஒப்பந்தங்கள், புதிய மனிதர்களுடனான பேச்சுவார்த்தைகளை முற்றிலும் தவிர்க்கவும். வாகனங்களில் செல்லும்போது மித வேகம் அவசியம். உத்தியோகத்தில் மற்றவர்களின் வேலைகளை கையில் எடுத்து செய்ய வேண்டாம். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. இன்று மௌனம் காப்பதே சிறந்தது. இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாள் என்பதால் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. பரிகாரம் ஓம் நம சிவாய மந்திரத்தை 108 முறை சொல்லி ஜெபிப்பது அல்லது அஷ்டலக்ஷ்மி ஸ்தோத்திரம் பாராயணம் செய்வது பாதிப்பை குறைக்கும். அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு அல்லது ரோஸ். அதிர்ஷ்ட எண் 9. தனுசு ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன். கணவன் மனைவிக்குள் இருந்த நீண்ட நாள் மனக்கசப்புகள் நீங்கி அந்யோன்யம் காதலும் அதிகரிக்கும். கூட்டு வியாபாரம் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளிடையே நல்ல இணக்கமும் லாப பகிர்வும் திருப்திகரமாக இருக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார்கள். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய ஆதரவாளர்கள் பெருகுவார்கள். பரிகாரம் தட்சிணாமூர்த்தி பகவானுக்கு மஞ்சள் நிற மலர்கள் சாற்றி வழிபடவும். அதிர்ஷ்ட நிறம் தங்க மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3, 1. மகர ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன். சந்திரன் 6ஆம் இடத்தில் மறைவது மறைமுக போட்டிகளை முறியடிக்க உதவும். உத்தியோகத்தில் உங்களை வீழ்த்த நினைத்த எதிரிகள் இன்று தாங்களாகவே பின் வாங்குவார்கள். நீண்ட நாள் ஆரோக்கிய குறைபாடுகள் நீங்கி உடல்நிலை சீராகும். வழக்கு மற்றும் கோர்ட் விவகாரங்களில் உங்களுக்கு சாதகமான திருப்புமுனைகள் ஏற்படும். வங்கி கடன்கள் எளிதாக கிடைக்கும். பரிகாரம் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு அல்லது வடைமாலை சாற்றி வழிபடவும். அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம் அல்லது கருநீலம். அதிர்ஷ்ட எண் 8, 5. கும்பராசியில் பிறந்தவர்கள் 5ஆம் இடத்தில் சந்திரன். பூர்வ புண்ணிய பலத்தால் தொட்ட காரியங்கள் துலங்கும். பிள்ளைகளின் கல்வி, வேலைவாய்ப்பு அல்லது திருமணம் தொடர்பான நீங்கள் எடுத்த முயற்சிகள் இன்று நல்ல வெற்றியை தரும். பூர்வீக சொத்து விவகாரங்களில் இருந்த தடைகள் நீங்கி உங்களுக்கு சாதகமான சுமூக முடிவு எட்டப்படும். கலை, இலக்கியம் மற்றும் ஆராய்ச்சி துறையில் இருப்பவர்களுக்கு புதிய படைப்புகள் வெளிவந்து பாராட்டை பெறுவீர்கள். பரிகாரம் சனீஸ்வர பகவானுக்கு நெல் தீபம் ஏற்றி வழிபடவும். அதிர்ஷ்ட நிறம் ஸ்கை ப்ளூ அல்லது சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எண் 4, 8. மீன ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன். இன்று உங்களுக்கு சொகுசான நிம்மதியான நாளாக இருக்கும். தாயார் உறவுகளால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். அதே போல தாயிடமிருந்து ஆசீர்வாதமும் பண உதவிகளும் கிடைக்கும். புதிய வீடு, மனை, நிலம் அல்லது வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகம் கூடி வரும். உத்தியோகத்தில் பணிச்சுமை குறைந்து வீட்டில் குடும்பத்தாருடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடுவீர்கள். ஆழ்ந்த உறக்கம் கிட்டும். பரிகாரம் ஸ்ரீ ராகவேந்திரா அல்லது சாய்பாபா வழிபாட்டை மேற்கொள்வது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அல்லது குங்குமப்பூ நிறம். அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 9. இன்றைய திதி மதியம் 3 மணி 13 நிமிடம் வரை அமாவாசை, பின் பிரதமை. நட்சத்திரம் புனர்பூசம். நாள் முழுவதும் சூரிய உதயம் காலை 6 மணி 5 நிமிடம். மறைவு 6 மணி 41 நிமிடம். ராகு காலம் மதியம் 3 மணி 32 நிமிடம் முதல் 5 மணி 6 நிமிடம். யமகண்டம் காலை 9 மணி 14 நிமிடம் முதல் 10 மணி 48 நிமிடம். குளிகை 12 மணி 23 நிமிடம் முதல் 1 மணி 57 நிமிடம். நல்ல நேரம் காலை 8 மணி 15 நிமிடம் முதல் 9 மணி 15 நிமிடம். மாலை 4 மணி 35 நிமிடம் முதல் 5 மணி 35 நிமிடம். தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு ஆதரவு தரும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.